அம்மாவுக்கு 45 ஏஜ். உள்ளங்கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க டெய்லி. ஆனால் கால் வலிக்குதுன்னா சுகர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். B12 செக் பண்ணுங்கள் பிளட்டில். எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்காங்க. சுகர் வந்ததுனால உள்ளங்கால் வலி எரிச்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. B12 ரொம்ப கம்மியாகிடுச்சு. நான் பொதுவாகவே இந்த விட்டமின்ஸ்லாம் கம்மியாகுது அப்படின்னாலும் குதிகாலில் வலி எரிச்சல் வர வாய்ப்பு இருக்குது. கால்சியம், D3 இதெல்லாம் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே. முன்னாடி நான் சொன்னல இந்த மாதவிடாய் நீக்கிற டைம் 40க்கு மேலே 45க்கு மேலே இந்த மாதிரி விட்டமின் டெஃபிஷியன்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் யாராவது ஒரு ஃபேமிலி டாக்டர் உங்களுக்கு இருப்பாங்க, கூட்டிகிட்டு போய்ட்டு இந்த விட்டமின் டெஸ்ட்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள். அது எதாவது கம்மியாக இருந்ததுன்னா அதை சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கலாம். ஒரு கால்சியம் டேப்லெட்டோ விட்டமின் டி மருந்துகளோ எடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ணிங்கனாலே வலி கம்மியாகும். எருக்கு இலை, எருக்கு செடி இருக்கும், இந்த எருக்கு இலை எடுத்துக்கோங்க. ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. 10 இலையும் நம்ம வீட்டில் ஒரு அனல்லையோ அல்லது தோசைக்கல் மேலேயோ ஏதாவது ஒன்று சூடு பண்ணி அது மேலே அந்த இலையை வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள். 10 இலையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு அடுக்கிட்டு மேல் பகுதி கீழே வச்சு அது மேலே ஏறி நிற்கணும். அந்த 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 சூடு போகிற வரைக்கும். அல்லது அந்த இலையை அப்படியே சும்மா போட்டலாம், அப்படியே சும்மா ஒரு 10 மாடி போடலாம், அல்லது இலையை வச்சு எரிக்கி கட்டலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் எருக்கு இலை அழுத்தம் கொடுக்கணும். எருக்கு இலை மசாஜ் இல்லை, எருக்கு இலை அழுத்தம் கொடுக்கணும் குதிகாலில். இது ஒரு 1/4 மணி நேரம் டெய்லி பண்ணிட்டு வாங்க. வாதம் மாதிரி இருக்குது, குதிகாலுக்கு உள்ளே வந்துட்டு நீர்க்கோர்வை மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த எருக்கு இலை அழுத்தம் கொடுக்கறது நல்ல சப்போர்ட் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள்.